ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்மைலி தமிழ் டெக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3D பிரிண்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 3D பிரிண்டர்னால என்னென்ன யூசேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. யாராச்சும் 3D பிரிண்டர் மேலே இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3D பிரிண்டர் 3D பிரிண்டருங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த பிரிண்டருங்கிற வார்த்தையிலே முக்கியமான ஒன்று இருக்குது. எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுற பிரிண்டர் பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனில் பிரிண்ட் பண்ணி தர மாதிரியான பிரிண்டர் தான். அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃபீஸ் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர்லேயே நமக்கு ஒரு அவுட்புட் கொடுத்துரும். நம்ம ஒரு இன்புட்டாக ஏதாச்சும் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் அல்ல அது வேறு ஏதாச்சும் பிக்சர்ஸ்லாம் நம்ம கொடுத்தோம்னா அது நமக்கு 2 டைமென்ஷனில் பிக்சர்ல நமக்கு அவுட்புட்டாக வந்துடும் பேப்பரில். இந்த 3D பிரிண்டருங்கிறது பார்த்தீங்கன்னா முப்பரிமாண முறையில் ஒரு பொருளையே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இது எந்த மாதிரினா, இது சின்ன சின்ன பொருள்களை தான் எடுக்கிற மாதிரி. அதாவது இந்த பிரிண்டரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 இருக்குது. அதாவது சின்னதாக இருக்கும், குட்டியாக. அதுக்கு தகுந்த மாதிரியான பொருள்களை தான் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இதோட காஸ்ட் வைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது 50,000 1 lakh அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது பொருள்களோட அளவு வேறுபடும். உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா அந்த பொருளை நீங்கள் இப்போ பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா அந்த பொருளை முதல்ல நீங்கள் டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும். அது பார்த்தீங்கன்னா CAD டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் இந்த இன்ஜினியரிங் சைட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க, மெக்கானிக்கல் சைட்லலாம். ஒரு பொருளை முப்பரிமாண முறையில் அதை அளவுகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம ஒரு சாஃப்ட்வேரில் இன்புட்டாக நம்ம டிசைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணணும். அந்த டிசைனை ஒரு ஃபைல், அதுக்குன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அந்த ஃபைலில் சேவ் பண்ணிட்டு அதையே நீங்கள் இந்த 3D பிரிண்டர் அல்லது அவங்க இன்ஜினியரிங் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த CAD மெஷின்ஸ்லாம் இருக்கும். அதில் CNC மெஷின்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக CNC மெஷின் அந்த மாதிரி மெஷின்ஸ்லேருந்து தான் இப்போ 3D பிரிண்டர் அதெல்லாம் உருவாகிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த CNC மெஷின்ஸை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். CNC மெஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ணணும். சாஃப்ட்வேரில் டிசைன் பண்ணிட்டு ஒரு பொருளை, அந்த பொருளோட இன்புட்டை நம்ம அந்த மிஷின்ஸில் கொடுக்கும்போது அதை நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அந்த CNC மெஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு ராடு இருக்குன்னா, இரும்பு பார் இருக்குதுன்னா அதில் நமக்கு தேவையான பொருளை மட்டும் செதுக்கி கொடுக்கும். எப்படி ஒரு சிலையை ஒரு கல்லிலிருந்து செதுக்கி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி செதுக்கி எடுக்கிறதா CNC மெஷின் ஆக்சுவலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இரும்பு பார் இருக்குன்னா அதை செதுக்கி எடுக்கும்போது மற்ற அதில் இருக்கிற இரும்புகளாக வீணாக போகுது அப்படிங்கிறதுக்கோசரம் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இந்த 3D பிரிண்டர் இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருள் இருக்குதுன்னா அதில் எங்கெங்கே அந்த பொருள் இரும்புனா இரும்பு வைக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் வச்சு ஒரு பொருளை பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த பொருள்கள் மூலப்பொருள் வீணாகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 3D பிரிண்டருக்குள்ளே வருவோம். இந்த சிம்பிளாக இந்த 3D பிரிண்டர் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஒரு பொருள் இருக்குன்னா அதை நம்ம முப்பரிமாண முறையில் இன்புட்டாக கொடுத்தோம்னா அதை நமக்கு ஒரு பொருளாகவே நமக்கு ஒரு அவுட்புட்டாக கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபைபர் அல்லது பிளாஸ்டிக் ஃபிலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை அந்த மிஷின்ஸ் கூடவே நமக்கு அட்டாச் பண்ணிட்டோம்னா அது பிரிண்ட் ஆகி கொடுத்துரும். மெஷின்ஸோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அது ஒரு சில மெஷின்ஸ் பட்ஜெட்டை பொறுத்து தான். அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், யூஸ் பண்ணுறதுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போகும்போது இந்த மீடியம் ரேஞ்சில் லோ பட்ஜெட்டில் இருக்கிற 8,000 15,000 இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரியான சின்ன சின்ன பொருள்களை அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். இது யாருக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இந்த லோ பட்ஜெட்டில் இருக்கிறது டை ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சில பொருட்கள் நானே ஒரு கீ செயினே இருக்குன்னா நானே டிசைன் பண்ணிட்டு 3D பிரிண்டர் உங்களுக்கு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். அதில் நீங்கள் நிறைய ஆன்லைனில் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. இல்லைன்னா 3Dலேயே ஆன்லைன்லேயே நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லை அந்த டை ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருள்ஸ்லாம் அவங்களுக்கு தேவைப்படும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை CAD சாஃப்ட்வேரில் ஃப்ரீயாக சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அதில் டிசைன் பண்ணிட்டு நீங்கள் அதை எடுத்து ஈஸியாக இதில் கொடுத்து நம்ம ஒரு அவுட்புட்டாக எடுத்துக்க முடியும். இந்த 3D பிரிண்டரை யூஸ் பண்ணி நீங்கள் டாய்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் டேபிளில் டெக்கரேட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் உருவாக்கிக்கலாம். ஃப்ளார்ஸு அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களையும் நீங்கள் உருவாக்க முடியும். இது வேற எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா மெடிக்கல் சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கன்ஸ் எல்லாம் இது ஃப்யூச்சரில் மேபி வரலாம், இப்போவும் இருக்கலாம். ஆனால் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பல்லெல்லாம் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அதை நம்ம முப்பரிமாண முறையில் அந்த இடத்துல நம்ம ஒரு இன்புட் எவ்வளோ தேவைப்படுதோ
வருதோ அதை மட்டும் அளவெடுத்து கொடுத்தோம்னா அது அந்த பல்லை அப்படியே உருவாக்கி தந்துடும். அதை ஈஸியாக எடுத்து நம்மளோட இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன பிரச்சனை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் மற்ற மெத்தடை விட. இதே மாதிரி தான் மற்ற ஆர்கன்ஸை மேபி ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஈஸியாக இந்த 3D பிரிண்டர் மூலமாக அதுக்கு தகுந்த மாதிரியான பொருள்களை வச்சு உருவாக்கி ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் சொல்ல வரேன். அது ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். நமக்கு ஒரு டக்குன்னு ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா தூக்கி இதை நம்ம அளவெடுத்து கொண்டு போய் இந்த அளவுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு சர்ஜரி பண்ணி வச்சுட்டு போயிடலாம். இது வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3D பிரிண்டர் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. சிம்பிள். நம்ம 3D டிசைன் பண்ணிட்டு அதை கொண்டு போய் இந்த 3D பிரிண்டரில் போட்டோம்னா அது நமக்கு ஒரு அவுட்புட்டாக கொடுத்துரும். உங்களுக்கு இந்த பிரிண்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அதோட பையிங் லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லமெண்ட் அப்படின்னு சொல்கிற ஃபைபர் பிளாஸ்டிக் ஃபில்லமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 700 rupees வரும். அதை வச்சு நீங்கள் ஒரு சின்ன இது பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் வாங்கியே ஆகணும். தேவையான அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மல்டி கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ அதோட பையிங் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுதான் 3D பிரிண்டர். உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.